வணக்கம் மக்களே, இன்னைக்கு 100 டேஸ் ஆஃப் ஃபிட்னஸ் சேலஞ்சோட டே 38 மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மு லீவுனால சரி ஒரு ஆயில் பாத் எடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வேற டெய்லியும் காஃபியாக குடிச்சு பித்தமாயிருச்சு ஓவரா. சரி அதுக்கு ஒரு நல்லெண்ணெய் நல்லா சூட வச்சுட்டு கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடும் ஜீரகமும் மிளகும் போட்டு நல்லா அது ப்ரௌனிஸ் ஆகிற வரையும் நல்லா அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் அது நல்லா ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா தேய்ச்சி குளிச்சாச்சு மக்களே. குளிச்சு முடிச்சோன்னையுமே சரி மூளை ரோஸ்ட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா எல்லா சமையலுக்கும் தேவைப்படுவான். எல்லாத்தோடைய நண்பர் இவ தான் போல். நீங்கள் வைக்கிற சாம்பாராக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தக்காளி வெங்காயம் தான் சமையலில் முக்கியமானவே போல், சமையலோட நண்பர் போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம நண்பர் வேற கால் பண்ணியிருந்தாரு, பெங்களூர் நண்பர். இப்போ ஒரு மதுரை நண்பர் இல்லை, பெங்களூர் நண்பர். ஏன்னா மதுரைக்கு வந்துட்டு என்னடா மதுரை ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். 20 வருஷமாக அவர் இருந்தது மதுரையில் தான், இப்போ தான் ஒரு வருஷமாக பெங்களூரில் இருக்கான். பார்த்தா இவன் இப்போ ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர டேலண்ட்டு. இவனை சொல்லணும்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சென்டம் தான் எடுப்பார். அதுக்கப்புறம் மிமிக்ரிலாம் மிரட்டிடுவார். மேக்ஸ் சார் மாதிரி நல்லாவும் பேசுவார். அதை வச்சு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவார். அப்புறம் நம்மளோட வேலையும் முடிச்சுட்டு நண்பன் இறக்கி விட போகும்போது நண்பன் நம்மளுக்கு தெரியாமே சரக்கு போட்டிருப்பார் போல். பால்தாக போயிட்டார் வீட்டு முன்னாடி. நல்ல வேலை வீட்டில் மாட்டல போல். அப்புறமா மதிய உணவையும் முடிச்சுட்டு தம்பி வேற கால் பண்ணிட்டாரு, ப்ரோ நீங்கள் எப்பயுமே வாட்டர்மெலன் வாங்குறீங்களே, எங்களுக்கு ஒரு நல்ல வாட்டர்மெலன் வாங்கி தாங்கண்டு. சரி அவருக்கு ஒரு நல்ல வாட்டர்மெலனை வாங்கி கொடுத்துட்டு அவரையும் டாட்டா சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சா நம்ம ஜிம்மு நண்பர் வேற, நண்பா எனக்கு ஒரு பீஃப் சாப்பிட்டு போல இருக்குது, போன வாரம் சாப்பிட்டது அல்டிமேட்டாக இருந்துச்சு, மறுபடியும் இன்றைக்கி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னார். சரி அவரையும் கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிளகு ரோஸ்ட் வாங்கினோம், அதை வாங்கிட்டு அப்புறமா ஒரு பிரியாணியும் வாங்கிட்டு அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே.